ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிலிம்ஸ் 2025க்கான ஆப்டிடியூட் மேரத்தான்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து செஷன் 3ல் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன மாடலில் வருது எல்லாமே பார்த்தோம். ஸோ அதில் ஃப்ராக்ஷனில் வர்றது ஓகேவா, ஃப்ராக்ஷனில் கேட்குற எல்சிஎம் அண்டு பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை ஓகேவா, பாலினாமியல். ஸோ இதில் வர்ற எல்சிஎம்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ தட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. தென் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஓகேவா. ஸோ வாங்க கைஸ் டாப்பிக்கில் போகலாம். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் வந்து ஃப்ராக்ஷனில் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி அப்போது எல்சிஎம் இன் ஃப்ராக்ஷன், எல்சிஎம் ஃப்ராக்ஷன் இப்படி கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் ஓகேவா. ஸோ தமிழில் என்ன அப்படின்னா, எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் தொகுதி, இது பகுதி. ஸோ தொகுதினா இப்போ P/Q இப்படி இருக்குன்னா இதான் நியூமரேட்டர், இது என்னது டினாமினேட்டர். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம்மும் கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். இதுவே ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இது மட்டும் தெளிவாக புரிஞ்சோம். ஸோ இது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மீதி எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை வச்சு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் நான் காட்டுறேன், நம்ம அதை இப்போ பார்க்கலாம் ஓகே. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/7, 7/9, 9/13. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் 2, 3, 7, 9 பை ஹெச்சிஎஃப் ஆஃப் 3, 5, 9, 13 ஓகேவா. ஸோ இதில் இந்த ரெண்டையுமே நீங்கள் எடுக்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் 3, 5, 9, 13 ஒரு ப்ரைம் நம்பர் வந்தாலும் என்னது தான் ஹெச்சிஎஃப் இருக்கும், கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். மீன்ஸ் 1 தான் வரும், ஏன்னா வேறு எதுவும் காமன் நம்பர் இருக்காது. ஸோ ஹெச்சிஎஃப் 1 ஓகேவா. மேலே பாருங்கள் 2, 3, 7, 9 3 9க்குள்ளே வந்துடுச்சு, அதனால் 3 தேவையில்லை. இப்போ 14, 9 பெருக்குனா 90, 49, 20, 40, 36 ஓகே, 40, 36. அப்போ ஒரு 6, 10, 12 இது ஒரு 126. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 126. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த சம் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. இது பாருங்கள் சேம் அகெயின் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் ஆஃப் என்னது, எல்சிஎம் ஆஃப் 1, 5, 2, 4 கீழே ஹெச்சிஎஃப் ஆஃப் 3, 6, 9, 27. ஸோ ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா 3 தான் எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் 3ங்கிறது கரெக்டு. அப்போ 3 வச்சு சாய்ஸ் 1 தான் இருக்குது, மேபி அது இருக்கலாம், இல்லைனா வேறு எதாவது வருதான்னு பார்ப்போம். ஏன்னா 3க்கு மேலே வேறு எதாவது இல்லை, 3 கட்டானா கூட கரெக்டாக இருக்கணும். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக இதுதான், நான் செலக்ட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 அது காமனாக வருது, 2 அது 4ல் இருக்குது, 5 20. ஆன்சர் 20/3 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஃபைன், இதுதான் இதுக்கு முன்னாடி வரை கேட்டிருக்காங்க. சரி நான் ஒரு சம் கொடுக்குறேன், சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். 3 pieces ஆஃப் கேக் வெயிட் 4.5 grams, 6 3/4 grams, 7 1/5 grams. இது வந்து 3 pieces ஆஃப் கேக்கோட வெயிட். Divide into equal weight. Divide into equal weight. Further, each part must be as heavy as possible. As heavy as possible. If one such part is served to each guest. அப்போ ஒரு பார்ட்டு ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுத்தா how many guests can be accommodated? இல்லைனா the number of guests can be accommodated.
இல்லை என்டர்டெயின். ஓகேவா? ஸோ எத்தனை கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க முடியுங்கிறத கேள்வி. ஒன்று கேக்கை பிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது என்ன வந்துச்சு, இது டிவைடுன்னு சொல்லும்போது எனக்கு ஹெச்எஃப் வந்துச்சு. அதுவும் as heavy as possible இருக்காங்க. ஸோ ஹெச்எஃப் கன்ஃபார்ம். அண்ட் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுங்கிற கேள்வியில் அப்போ அந்த கேக்கை எத்தனை பீஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி. என்ன சைஸுக்கு பிரிக்கலாம் அப்படிங்கிறது ஹெச்எஃப். எத்தனை பேருக்கு பிரிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஹெச்எஃப் கண்டுபிடிச்சி நீங்கள் அதை என்ன பண்ணணும், பிரிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக எழுதுங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 4 8 9/2 24 27/4 35 36/5. ஓகேவா? இதுதான் ஃப்ராக்ஷன் மாற்றியாச்சு. இப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்எஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்எஃப் ஆஃப் நியூமரேட்டர் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? அப்போ ஹெச்எஃப் ஆஃப் நியூமரேட்டர் என்னது, 9 27 36. ஹெச்எஃப் என்னது 9 தான். எல்சிஎம் 2 4 5, 2 4க்குள்ளே இருக்குது. அப்போது 20. இதுதான் என்னது ஹெச்எஃப். ஓகேவா? தென் ஒவ்வொரு பீஸையும் 9/20 டிவைட் பண்ணணும். இல்லைனா 20/9 பெருக்கிக்கலாம். ப்ளஸ் 27/4 இன்ட்டு 20/9 ப்ளஸ் 36/5 இன்ட்டு 20/9. ஸோ இதை கட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்னங்கிறத கமெண்டில் போடுங்க. ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது ஹோம்ஒர்க், இதை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல், அதாவது பல்லுறுப்புக்கோவை. ஸோ பாலினாமியல் ஆல் பல்லுறுப்புக்கோவை இதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், காமன் நம்பர்னு சொன்னோம். எல்சிஎம் அப்படின்னா காமன் அண்ட் அன்காமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அண்ட் ஹெச்எஃப்னா லோயஸ்ட் பவர், எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போது இவன் என்ன கொடுப்பான்னா x² y² அப்படிங்கிற ஒரு பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துருவான். ஸோ அதை நம்ம பிரித்து நம்ம எழுதணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் தெரியணும். என்னது, a + b the whole square is equal to a² + b² + 2ab. a - b the whole square is equal to a² + b² - 2ab. a square minus b square is equal to a plus b into a minus b. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் x⁴ - 1 x² - 2x + 1. ஓகேவா? ஸோ இதில் எப்படி சார் எல்சிஎம் எடுக்கிறது? ஃபைன். சரி, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்னது, காமன் அண்ட் அன்காமன். ஸோ x⁴ - 1 x⁴ பவர் 2 அது பவர் ஸ்கொயர் மைனஸ் 1² பவர் ஸ்கொயர், அதாவது a² - b² ஃபார்முலா எழுதலாம். இது அகெயின் a + b a - bன்னு எழுதலாம். இதை அகெயின் a + b a - bன்னு எழுதலாம். அப்போது x⁴ - 1 அப்படிங்கிறத x² + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1 இந்த மாதிரி எழுதலாம். இது a - b the whole square மாதிரி இருக்கா? இதெல்லாம் எழுதலாம் a² + b² - 2ab. இதானே அது? ஆமாம், அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே இதுவும் இருக்குது. இதுக்கு இப்போ எல்சிஎம் எழுத போகிறேன். எல்சிஎம்னா என்னது, காமன் அண்ட் அன்காமன். ஓகேவா? காமன் என்ன இருக்குது, x - 1 இருக்குது. ஹையஸ்ட் பவர் 2. அன்காமன் x + 1 x² + 1. ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். இதுவே ஹெச்எஃப் என்ன இருக்கும், காமன் மட்டும் தான் எழுதணும். x - 1 லோயஸ்ட் பவர் தான் போட போகிறீங்க. இதுதான். அப்போ இது ஹெச்எஃப், இது எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாலினாமியல் சம்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக இந்த சம் கேட்டிருக்கான். பட் 2024 இது கேட்கல. பட் ஸ்டில் அடுத்த வருஷம், அதாவது 2025 கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். இதை பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் a + b the whole square a² - b² a - b the whole square. ஸோ 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
சரி, a + b the whole square அப்படியே இருக்கட்டும். a + b the whole square அப்படி இருக்கட்டும். a square minus b square என்ன எழுதலாம்? a + b a minus b, a + b a minus b, a minus b the whole square அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? எல்சிஎம் அப்படின்னா காமன் அண்ட் அன்காமன் ரெண்டையும் போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவரை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா போடணும்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னது காமனாக இருக்குது? a + b எதுவுமே ஃபுல்லாக காமனாக இல்லை. a + b இருக்குது, a minus b இருக்குது. கரெக்டாக? சரி, இதில் வேறு என்ன இருக்குது? ஹையஸ்ட் பவர் a + bக்கு ஸ்கொயரு, a minus bக்கும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இவ்வளோ தான் இருக்குது. இந்த சாய்ஸ் எங்கேயாவது இருக்கா? இந்த இருக்குது ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. இவ்வளோ தான் இதோட சொல்யூஷன். ஸோ இதில் உங்களுக்கு கஷ்டமாக வருது அப்படின்னா த எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இதை வச்சு இதிலே பாலினாமியல் கொடுத்து ஒரு நம்பர் கேட்கலாம், இல்லைனா 2 நம்பர் கொடுத்து அதில் ஒரு நம்பர் கேட்கலாம். அதுதான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடலுமே பார்க்கலாம். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப்னு கேட்டு a minus b the whole square, b minus c the whole cube, c minus a the whole power 4 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக இது பார்க்க கஷ்டமாக தெரியும், ஆனால் இது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா எல்சிஎம் கேட்டால் தான் காமன் அன்காமன் எல்லாம் பார்க்கணும், காமனாக இருக்க தனியாக பிரித்து எழுதணும் அப்படிலாம் இருக்கும். இல்லை பாருங்கள், a minus b, b minus c, c minus a எல்லாமே வேறு வேறு என்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் மீப்போ அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா காமன் நம்பர். இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, 1 மட்டும் தான் காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ஆன்சர் 1. அவ்வளோதான், சிம்பிளாக இது போட்டுடலாம். இது பாருங்கள், ஸோ ஜிசிடி நான் வந்து என்னது தான்? ஹெச்சிஎஃப் தான். ஹெச்சிஎஃபோட இன்னொரு பேர் தான் ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் 40 இருக்குது, 48 இருக்குது, 64 இருக்குது. முதல்ல இந்த நம்பருக்கு எடுத்துருவோம். ஓகேவா? அந்த நம்பருக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்துருவோம். என்ன காமனாக இருக்குது? 2 இருக்கா? இருக்குது. 4 இருக்கா? இருக்குது. ஸோ 40 4 × 10ன்னு பிரிக்கலாம், இல்லைனா 8 × 5ன்னு பிரிக்கலாம். சரியா? இந்த ரெண்டுத்துலேயும் 5 இல்லை, அப்போ 8 தான் இருக்கான்னு பார்க்கணும். 6 48 8 64, அப்போ 8 எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் 8 வரும். பட் சாய்ஸில் பாருங்கள், எல்லாத்துலேயும் 8 இருக்குது. அதுக்கு நம்ம அதை பார்க்காம இருந்திருக்கலாம். ரைட்டு, பரவாயில்ல. XYZ, XYZ. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோயஸ்ட் பவர். இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சால் போதும். எக்ஸில் லோயஸ்ட்டு ஸ்கொயரு எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கா? இல்லை, இது மட்டும் இல்லை. ஓகே. ஒயில் லோயஸ்ட்டு, அதுலேயும் ஸ்கொயரு. இசட்டில் லோயஸ்ட்டு வெறும் இசட். ஓகேவா? அப்போ இதில் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா x², y² z மட்டும் தான் இருக்கணும். x² z ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாலினாமியில் பார்த்தோன்னா பயப்படணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓரளவு எடுத்து பண்ணிடலாம். ஏதாவது ஒன்று தான் டிஃபிகல்ட்டாக வரும், அதையும் நம்ம ஓவர்டேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது பாருங்கள் ஹெச்சிஎஃப் ஆஃப். இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஹெச்சிஎஃப்னா என்ன தெரியும் அப்படின்னா நான் வந்து சால்வ் பண்ணணும். சரி, காமனாக இருக்க நம்பர் எடுத்து பண்ணணும். ஓகேவா? சரி, இதில் ஆக்சுவலாக 3 காமனாக எடுக்கலாம். இப்போ இதில் 3 இருக்குல்ல, 3 காமனாக எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x³ மைனஸ் 3x² கூட்டல் 10x மைனஸ் 8 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி வரும். ஆனால் 3 எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால நம்ம 3 ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 6 ஏன்னா காமனாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 6 காமனாக எடுத்திங்கன்னா 3 18 3x³ மைனஸ் 4 24 4x² ப்ளஸ் 8 7 7 42 7 x மைனஸ் 6 36. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 2 கேஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது பெருசாகவே இருக்குது. சரி, ஸோ இங்கே 3 காமனாக இருக்குது, இங்கே 6 காமனாக இருக்குது. 2 கேஸே என்னது? 3 தான். ஆன்சரில் 3 வரணும். ஸோ இதை சிந்தட்டிக் டிவிஷன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்குப்பா. ஓகேவா? அது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த நம்பர் அப்படியே கிழக்குன்னு சொல்லணும், பக்கத்தில் இருக்க நம்பரை எழுதணும். 3 மைனஸ் 4 7 மைனஸ் 6 எழுதணும். இங்கே வெளியே போய் 1 நம்ம போட ஆரம்பிக்கலாம். அப்போ இங்கே 0, இங்கே 3 வரும். 3 × 1 3 மைனஸ் 1 மைனஸ் 1 இங்கே ப்ளஸ் 6 6 × 1 6 இங்கே என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. அப்போது இந்த 1க்கு பதிலாக என்னது? x மைனஸ் 1 வந்து ஒரு ஃபேக்டர் ஆர் காரணி. சரியா? இதே மாதிரி இதுக்கு என்ன இருக்குது? 1 மைனஸ் 3 10 மைனஸ் 8.
ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க, 1 போட போகிறீங்க. 1 1 -2 -2 போட்டால் 8 8 இங்கே வந்துச்சு 0 வந்துச்சு. அப்போது ஹியர் ஆல்சோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கிறனால எனக்கு எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஸோ பாசிட்டிவ் 3 வந்தனால நம்ம 3 × எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த சம் பாருங்க, இதுவும் என்ன தான் ஹெச்எஃப் தான். ஸோ இது நான் ஒரு மெத்தடை சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ 6 இதில் என்ன இருக்குது, 3 இருக்குது. சரி, இதில் எல்லாத்துலேயும் 3 இருக்குது. 3 காமன் எடுத்துக்கிறேன். இதில் எடுத்தால் எக்ஸு கியூபு மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6. இதில் 3 எடுத்தால் இதில் 6 கூட எடுக்கலாமா? சரி, 6 எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸு கியூபு மைனஸ் 10x² ப்ளஸ் 10 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. சரி, இதே நம்ம என்ன பண்ணலாம், சிந்தடிக் டிவிஷன் மெத்தட்லேயே போட்டு பார்க்கலாம். ஏன்னா 6க்கும் 3க்கும் காமன் 3 வரும். 3 எல்லாத்துலேயும் இருக்குது. சரி, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், 1 -5 10 -8. நான் சும்மா இப்போ 1 போட்டு பார்க்குறேன். 1 போட்டால் 1 மறுபடியும் 1 -4 -4 6 எனக்கு 0 வரல. அப்போ நான் என்ன போட்டு பார்க்குறேன், 2 போட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதில் 2 போட்டால் 0 1 வந்துடும். 2 -3 -6 4 இங்கே 8 இங்கே 0 வந்துச்சு. ஓகே, அப்போ 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஒரு ஃபேக்டர். இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 1 -4 7 -6. இங்கே வந்து நம்ம என்ன போட்டு பார்ப்போம், இங்கே 2 போட்டுருவோம். 0 1. அப்போ 2 -2 -4னா 3 3 2 6னா இங்கே என்ன வந்துடும், 0 வந்துடும். அப்போ இங்கேயும் -2 இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸோ 3x - 2 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், இதில் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். எஸ், இது பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்றுக்கு என்ன வேணும், எல்சிஎம் வேணும். ஓகேயா? ஸோ இதை ஜென்ரலாக பிரிச்சது மாதிரி பண்ணி பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு x² இருக்கா, இதை நார்மலாக நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரினா x² பெருக்குனா -3 கூட்டினா +2. அப்போ என்ன பண்ணலாம், -3x ப்ளஸ் x -3. இப்போ பாருங்கள், இல்லை எக்ஸை காமனாக எடுத்தால் x -3, இதில் +1 வச்சுட்டிங்கன்னா x -3. அப்போ இது x +1 x -3 கிடைக்கும். இதே மாதிரி இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸா. சரி, அப்போ x² ப்ளஸ் 2x ப்ளஸ் x 1 2 2 பேருக்குன்னா 2 தான் வரும். +2 எக்ஸை காமனாக எடுத்தால் x +2 +1 காமனாக எடுத்தால் x +2. அப்போ இங்கே என்ன வரும், x +1 x +2 கிடைக்கும். ஸோ இது என்னது, a² - b², a + b a - b. ஓகேவா? ஸோ எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ காமன் ஏதாவது இருக்கா, x +1 3லே இருக்குது. அப்போது x +1 எடுத்துக்கலாம். அடுத்து எதுவுமே காமன் இல்லை. அப்போது x -1 x +2 x -3 இந்த 4மே வரும். இந்த 4 இருக்கிறது ஆன்சர் பி. ஹென்ஸ் ஆன்சர் பி இஸ் தி ஆன்சர். ஸோ இதில் தெரிய வேண்டியது காமன் அண்ட் அன்காமன். இந்த இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இந்த சமம் பொறுத்தவரை ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துடலாம். இது 2 நம்பர், இது நம்பர் ஏபின்னு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் நம்மளுக்கு தெரியும், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்னு தெரியும். ஸோ 6 × x² - 3x இன்ட்டு 2x + 10 ஈக்குவல் டு 6x³ + 12x² - 90x இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, ஹெச்எஃப்னு வரும். சரியா? அப்போ அதில் 6ஐ காமனாக எடுத்துடலாம். இதில் 6ஐ காமனாக எடுத்தால் என்ன வரும், 6 × x³ அடுத்து ப்ளஸ் 2x² - 15x இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 6 வந்து 6 என்ன வரும், கட் ஆயிரும். ஓகேவா? சரி, இதை பெருக்கும். இதில் என்ன இருக்குது, ஹெச்எஃப்னு இருக்குது. ஓகே, ஃபைன். இதை பாருங்கள், இதை பெருக்கிக்கலாமா, என்ன வரும், 2x³ + 10x² - 6x² - 30x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, x³ + 2x² - 15x இன்ட்டு என்ன இருக்குது,
ஹெச்சிஎஃப்னு இருக்குது. இங்கே இந்த 2 வெளியே எடுக்கலாமா? 2 வெளியே எடுத்தால் என்னெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக? எக்ஸு க்யூபு. ஸோ இது வந்து ப்ளஸ் 10, இது மைனஸ் 6. அப்போ 4 இருக்கும். 4 2 வெளியே இருந்தால் 2x² மைனஸ் இதில் பாதி 15x ஈக்குவல் டு எக்ஸு க்யூப்பு ப்ளஸ் 2x² மைனஸ் 15x இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு இருக்குது. ஸோ இதுவும் கட் ஆயிரும். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு உங்களுக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம்? பெருக்கினா 4 கூட்டினா -4. அப்போ மைனஸ் போட்டலாம். y² மைனஸ் 2y மைனஸ் 2y ப்ளஸ் 4. -2 பெருக்கினா -4 கூட்டினா +4. இது அப்படி இருக்கட்டும். இதை 2ஆக பார்த்துக்கலாம். அப்போ அதில் நான் ஒய்யை காமனாக எடுத்தேன் அப்படின்னா y -2. இதில் -2 காமனாக எடுப்போமா? ஆமாம், -2 காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா அது என்ன இருக்கும்? y -2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இது y -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் y -2 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது ஒன்று. இது என்னது? y² -2² வச்சுக்கலாம். a + b - b y -2 y + 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம் அப்படின்னா எனக்கு என்னது? ஹை பவர் போடணும். காமன் அன்காமன். y -2 காமனாக இருக்குது. y + 2 இருக்குது அன்காமன். y -2க்கு ஸ்கொயர் தான் பெரிய பவர். ஸோ இது இருக்கா? எஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ இது பாருங்கள். a³ - b³ ஃபார்முலா இருக்குது. இது a - b ஹோல் ஸ்கொயர். இது a² - b². ஓகே. சரி, அது a³ - b³ என்ன எழுதலாம்? a³ - 5³. ஸோ இதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் y - 5 a - b ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அண்ட் இது a² - b². இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எப்போ கண்டுபிடிக்க போகிறோம்? சரி, a³ - b³ இதோட ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா? a - b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஓகேவா? இதுவே a ப்ளஸ் பியாக இருந்தால் a³ ப்ளஸ் b³ ஈக்குவல் டு a ப்ளஸ் b போடுற மாதிரி இருக்கும். இதில் a² மைனஸ் ab ப்ளஸ் b² வர்ற மாதிரி இருக்கும். சரியா? இது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அப்போ இதில் என்ன வரும்? y - 5 தென் y² ப்ளஸ் 5y ப்ளஸ் 25 அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எங்கேயாவது இருக்கா? இதில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இதான் ஆன்சர். பட் ஸ்டில் இது என்னது? a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு போட்டுக்கலாமா? இது y - 5 ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ எனக்கு என்னெல்லாம் இருக்குது? y - 5 மூணுலேயுமே இருக்குது. அப்போ y + 5 ஒன்று எழுதணும். y - 5 ஹையஸ்ட் பவர் 2 அண்ட் y² ப்ளஸ் 5y ப்ளஸ் 25. இது இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஏ தான். ஆன்சர் ஏ. ஓகே. இது பாருங்கள். இதுவும் காமனாக எடுத்தே பண்ணிடலாம். என்ன காமனாக எடுக்கலாம்? இதில் 3 காமனாக எடுக்கலாம். சரி, ஓகே. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு x² மைனஸ் 9 இருக்கும். ஸோ இதை 3 இன்ட்டு x² மைனஸ் 3² பண்ணலாம். a² மைனஸ் b² வந்துச்சு. அப்போ 3 இன்ட்டு x - 3 x + 3 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது ஒன்று அப்படி வச்சுக்கலாமா? அடுத்து இதில் 2 காமன் எடுத்துருங்க. x² மைனஸ் 2x மைனஸ் 6. ஸோ இப்போது இதை மறுபடியும் எழுதலாம். x² மைனஸ், சரி இது 3 வந்துடும். இது 3 வந்துடும். பெருக்குனா 3 கூட்டினா இதுனா -3 ப்ளஸ் 3x ப்ளஸ் x -1 அப்படி வச்சுக்கலாம். சரி, ஏன்னா பெருக்குனா -3 கூட்டினா ப்ளஸ் 2000 -2000. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு எக்ஸை வெளியெடுத்தா x - 3 ப்ளஸ் 1 வச்சுருந்தா x - 3. அப்போ 2 இன்ட்டு x + 1 x - 3 அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஃபைனலாக கிடைக்குது. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃபா? ஹெச்சிஎஃப்னா காமன் நம்பர். ரெண்டில் எது காமனாக இருக்குது? இதில் x - 3 இருக்குது. இதுலேயும் x - 3 இருக்குது. அங்கே x + 3 x + 1 எதுவுமே இல்லை. அப்போ x - 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. அது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகேவா? இதிலே ஹெச்சிஎஃப் கேட்டால் என்ன அப்படிங்கிறத, சரி எல்சிஎம் கேட்டால் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்டில் ஆன்சர் போடுங்க. ஸோ இது பாருங்கள். சரி, இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி
எக்ஸ் கியூப் மைனஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இதை எக்ஸு கியூப் மைனஸ் 2y கியூப்னு போட்டுக்கலாமா? அப்போ 8 வந்துடும். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன நம்ம படித்தோம் இப்போ? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ இதை இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2y அடுத்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஸ்கொயர் தானே 4y ஸ்கொயர்னு வரும் கரெக்டாக. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி அண்ட் என்னது? ஏ மைனஸ் பி இந்த மாதிரி வரும் கரெக்டாக. ஃபைன். இல்லை என்ன ஹெச்எஃப் கேட்டிருக்கானா? ஹெச்எஃப் வந்து என்னது? ஓ இது ஹெச்எஃப் வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். தென் கேயோட வேல்யூ கேட்டிருக்கான். ரைட்டு. சரி, இப்போ வந்து நம்ம ஹெச்எஃப் செக் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ எக்ஸ் மைனஸ் 2y காமனாக இருக்குது, இங்கே இது இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 2 மைனஸ் 2 ரெண்டு வேல்யூ இருக்கு, நான் ரெண்டும் போட்டு பார்க்குறேன். இப்போ நான் மைனஸ் 2 போட்டேன் அப்படின்னா இதில் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 2y இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2y கிடைக்கும். எனக்கு எக்ஸ் மைனஸ் 2y காமனாக இருக்குது. இப்போ நான் ப்ளஸ் 2 போட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2y அண்ட் எக்ஸ் மைனஸ் 2y கிடைக்கும். இப்போது எக்ஸ் மைனஸ் 2y காமனாக இருக்குது. அப்போ எனக்கு ப்ளஸ் 2வும் வரலாம் மைனஸ் 2வும் வரலாம் அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சம்மில் ஹெச்எஃப் கொடுத்துருக்கான் ஓகேவா. கொடுத்தது தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் கேஒய் இதுதான் ஹெச்எஃப்னு சொன்னான்னா இதுதான் காமனாக இருக்கணும் கரெக்டாக. இங்கே என்னது காமனாக இருக்குது? இங்கே எக்ஸ் மைனஸ் 2y இருக்குது. அப்போ இங்கே இருக்க எக்ஸ் மைனஸ் 2y தான் இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் கேஒய் கரெக்டாக. அந்த ரெண்டுமே என்ன தான் இருக்கும்? சேமாக இருக்குது. ஹெச்எஃப்னா என்னது? ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் கேஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2y அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் என்ன வரும்? கேன்சல் ஆகிரும். அப்போ கேஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2y ஒய்யை கட் பண்ணிட்டீங்கன்னா கே ஈக்குவல் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் சி. இந்த இடத்துல இந்த ஹெச்எஃப் கொடுக்கல அப்படின்னா ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கலாம். ஹெச்எஃப் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஆன்சர் என்னது? மைனஸ் 2 ஓகேவா. ஸோ இந்த சம் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட சொல்கிறேன், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் எழுதியிருக்கோம் அண்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் எழுதியிருக்கோம். ஸோ ஹெச்எஃப் கொடுத்ததுனால இதில் காமன் என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2y இங்கேயும் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் கேஒய் தான் ஹெச்எஃப் கொடுத்ததுனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் கேஒய் இருக்குது. ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் என்ன இது எக்ஸ் ஸ்கொயர்லாம் இங்கே இல்லை கரெக்டாக. அப்போ எக்ஸ் மைனஸ் 2ன்னு எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும் ஓகேவா. சப்போஸ் ஹெச்எஃப் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பாலினாமியலில் கடந்த வருடங்களில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சரியா. ஸோ செஷன் 3 பார்ட் 2 இதோட முடியுது. செஷன் 3 பார்ட் 2 வந்து இதோட முடியுது. ஸோ நம்ம இப்போ எல்சிஎம் ஹெச்எஃப் அதில் வந்து பாலினாமியல் அண்ட் வந்து ஃப்ராக்ஷனில் வரக்கூடியது அண்ட் ஸ்டோரி பேஸ்ட் வரக்கூடியது அண்டு ஃபார்மெட் வைஸ் எல்சிஎம் ஹெச்எஃப் ஈக்குவல் டு அந்த மாதிரி வரக்கூடியது, ரேஷியோ வச்சு வரக்கூடியது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் 4 நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அண்ட் அதுலேயே செஷன் பார்ட் 1ல் பார்த்துருவோம். பார்ட் 2ல் ஆவரேஜ் அண்ட் அதர் அலிகேஷன்ஸ் பார்த்துலாம். அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ்லாம் வரல அது பார்த்துலாம் ஓகேவா. ஸோ ஏபிஜிபி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அதுலேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எப்போவுமே சொல்கிறதா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஸோ உங்களோட உழைப்பை போடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ டேட் என்ன நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நான் வீடியோஸ் குயிக்காக போடுறேன், ஸ்டே டியூன். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஐயப்பன் சார் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபாரமில் ஐயப்பன் சார் ஆப்டியூட். ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் யூ கேன் கெட் டிஎன்பிஎஸ்சி and UPSC related PYQs and questions PDFs எல்லாமே கிடைக்கும். So thank you guys, wish you all success. Thank you guys.